ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருக்கும் சக்திகாந்த தாஸின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைய இருக்கும் நிலையில் புதிய ஆளுநராக வருவாய்த்துறை செயலாளர் சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். ரிசர்வ் வங்கியினுடைய புதிய ஆளுநராக தற்போது வருவாய்த்துறை செயலாளராக இருக்கும் சஞ்சய் மல்ஹோத்ரா என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தற்போது ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக, அதாவது 25வது ஆளுநராக இருப்பவர் தமிழக கேடர் IAS அதிகாரியான சக்திகாந்த தாஸ். இவர் கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக செயல்பட்டு வருகிறார். இந்தியாவில் நிதி சார்ந்த கொள்கைகளை வடிவமைப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ரிசர்வ் வங்கி. இந்தியாவுடைய மத்திய வங்கியாக கூட ரிசர்வ் வங்கி செயல்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த வங்கியினுடைய ஆளுநர் பொறுப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. தற்போதைய ஆளுநராக இருக்கக்கூடிய சக்திகாந்த தாஸினுடைய பதவிக்காலம் இந்த மாதத்தோடு நிறைவடைய இருக்கின்ற சூழ்நிலையில் தான் தற்போது புதிய ஆளுநராக ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த 1990ஆம் ஆண்டு IAS கேடரான சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். 11/12/2024 அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சஞ்சய் மல்ஹோத்ரா ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கடந்த சில நாட்களாக என்ன செய்தி வெளியானது என்றால், சக்திகாந்த தாஸ் மீண்டும் ஆளுநராக தொடர்வார், அவருக்கு நீட்டிப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் தகவல் வெளியான சூழலில் தான் அந்த யூகங்களுக்கெல்லாம் தற்போது முறியடிக்கப்பட்டு புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக சக்திகாந்த தாஸ் இதற்கு முன்பு பொருளாதார விவகாரங்கள் துறைக்கான செயலாளராக இருந்தவர். நமக்கெல்லாம் நன்கு தெரியும், 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழக்கம் டிமானிட்டைசேஷன் செய்யப்பட்டது. அப்போது இந்த 500-1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட போது பொருளாதார விவகாரங்கள் துறையினுடைய செயலாளராக இருந்து அது தொடர்பான கொள்கைகள், அது நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்தையும் வடிவமைத்தவர் சக்திகாந்த தாஸ் தான். அதனை தொடர்ந்துதான் அவர் 2018ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். கடந்த 6 ஆண்டுகளாக பதவியில் இருக்கக்கூடிய சக்திகாந்த தாஸின் பதவிக்காலம் தற்போது நிறைவடைய இருப்பதை முன்னிட்டு புதிய ஆளுநராக தற்போது வருவாய்த்துறை செயலாளராக இருக்கக்கூடிய சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் 1990ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநில கேடரை சேர்ந்த IAS அதிகாரியாக இருப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.